ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அண்ட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து வாட்ஸ்அப் பெய்டு குரூப்பில் வந்து நம்ம சிக்னல் கொடுக்குறோம்ல, அந்த சிக்னலுக்கான வீடியோ அனாலிசிஸ் தான். சரிங்களா? ஏன்னா வீடியோ அனாலிசிஸ் கொடுக்கறதுக்கான மெயின் ஃபோக்கஸ் சொல்லிடுறோம். நீங்கள் லேர்ன் பண்ணணும், அண்ட் தென் எதுக்காக ஒரு ட்ரேடு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் தான் அடுத்த தடவை எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் வெறும் நாங்கள் சிக்னல் கொடுக்கறதுனால நீங்கள் ஒன்றும் ஆகப்போதில்லை. நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணாலும் அது உங்களுக்கு சஸ்டெயின் ஆகாது. சரிங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது பல தடவை சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சூப்பரான இது கிடச்சிக்குது, பிஎன்பி தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு, இது ஃபுல்லாக வீக்லியில் நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, யா உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுல, இது அழகான ஒரு பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்தனால தான் வந்து இவ்வளோ பெரிய மூமெண்ட் கிடச்சிக்குது. யா பட் இந்த மூமெண்ட் வந்து இந்த லெவலோட இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், சாரி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான். பட் இது வந்து இன்னும் மூமெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் அவனுக்கு எங்கே இருக்குன்னா இந்த லெவல் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சாரி, டேயில் இப்போ பையிங்கில் வீக்லியில் பையிங் போக ஆரம்பிச்சிட்டான். சரி, டேயில் நம்ம சின்ன மினி டைம் ஃப்ரேம் பார்ப்போமா? ஓகே, இப்போ பாருங்கள், நாம் வந்து இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் க்ரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே நம்ம ட்ரெண்ட் லைன் க்ரியேட் பண்ண பார்ப்போம். உருவாகுதானே? யா, உருவாயிடுச்சு. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, இப்போ டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைன். இப்போ பாருங்கள், 1 2 3, இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிளியராக வருது. இருங்க பாருங்கள், 1 2 3, ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தெளிவாக தெரிஞ்சு இவன் பையிங் போக போகிறான்ட்டு 4 ஹவர்ஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். இப்போ பை பண்ணலாமா வேண்டாமான்னு? இப்போ பை பண்ணலாம். இங்கே பாருங்கள், பொறுமையாக ஏறி நிற்கலாம். ஸோ அதனால் இப்போ பை பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இப்போ இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்குள்ளே நம்ம பை பண்ணுறது பெட்டர். நான் கரெக்டான லெவல் சொல்லிடுறேன். இந்த லெவலுக்குள்ளே நீங்கள் பை பண்ணுறது தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ். அதுக்கு கீழே வந்தால் பை பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் பை பண்ணால் நமக்கு கீழே வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் தான் இருப்பீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு மெசேஜ் போடுங்க, இந்த மாதிரி இங்கே பை பண்ணணும் அப்படின்னு. பை பண்ணலாமா வேண்டாமான்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே உங்களுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணிடலாம். சரி, எதுக்காக அங்கே பை பண்ண வேணாம்னு சொல்கிறேன்னா, பாருங்கள், இப்படி மேலே போயிட்டு போகிறான்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது. இதை பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இது ஒரு எம் பேட்டர்ன் ஆகிடும். ஸோ எம் பேட்டர்ன் ஆகிட்டா இங்கே வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும்னா அந்த இடம் பையிங்கில் இருக்கிறதுனால பிரேக் அவுட்னா அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துட்டு போனால் அதுக்கு எந்த அளவுக்கு வந்து நமக்கு பையர்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிதுங்கிறது நம்ம இங்கே பை பண்ணுறது சரி கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல வந்து பை பண்ண வேண்டான்றது. சரி, இவனுக்கான டார்கெட்ஸை நம்ம முதல்ல பார்த்துருவோமா? அடுத்தடுத்து சப்போஸ் எனக்கு பையிங் கொடுத்தோன்னா முதல் டார்கெட் இது தான். அது ஈஸியாக ஆஸ் யூஷுவல் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பான். செகண்ட் மோஸ்ட் டார்கெட் இது தான். மேலே போன இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிடுவான். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம எதை பார்க்கலான்னா ஒரு 10-10 வச்சுப்போம். 340 ஒரு டார்கெட். 340ன்றது ஒரு டார்கெட் வந்துடும். அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 350 வரைக்கும் நம்ம டார்கெட் வைப்போம். அதுக்கடுத்து 360 இது வரைக்கும் இங்கே போயிட்டு திரும்பி ஒரு கன்சல்டேஷன் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ பிஎன்பி இப்படி தான் நம்ம வந்து பையிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பிஎன்பி பையிங்க்கு வீக்லியும் தெரிஞ்சிச்சு, 4 ஹவர்ஸையும் தெரிஞ்சு. மினி டைம் ஃப்ரேம் 1 ஹவருக்கு நம்ம இதுக்கு பார்த்தோமா? 1 ஹவருக்கு ஆஸ் யூஷுவல் ஒன்றும் தெரில, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மூவிங் அவரேஜ் பார்த்தா பையிங்கில் இருக்கிறான். 4 ஹவர்ஸு அதுவும் பையிங்கில் தான் இருக்கிறான், ப்ராப்ளமேட்டிக் இல்லை. டேக்கு பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்கிறான். பட் டேவை பொறுத்தளவுக்கு செல்லிங் எப்போ வரும்னா, இப்போ மேலே போகிறோம்ல, எம் பேட்டர்ன் வந்தால் மட்டும் நம்ம செல்லிங்க்கு வருவோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் தான் பண்ணணும். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு 308 சொல்ல வந்துச்சு. 308 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். இன்கேஸ் இவங்க வந்து எம் பேட்டர்ன் ஆகிட்டோன்னா திரும்பி எப்போ இந்த லெவல் 314 ஹிட் பண்ணுறோம் அப்போ நம்ம பை பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பெய்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.